மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நடிகர் விஜய் மதுரையில் பேசியுள்ளாராம். அதிமுக தலைவர் யார் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் விஜய்க்கு தெரியாதது போல சிங்கம் ஒரு நாள் வெளியில் வரும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல சிரஞ்சீவி ஆந்திராவில் பிரஜாராஜ்யம் என்ற கட்சி தொடங்கி பெரும் கூட்டங்களை நடத்தினார். ஆனால் கட்சி கலைந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச விஜய்க்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ உரிமை கிடையாது. மீடியாக்கள் திமுக விஜய் போட்டி என்று செய்திகள் வெளியிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அதிமுக ஒரு முறை தோற்றாலும் மீண்டும் எழுந்து மாபெரும் வெற்றி பெறும் கட்சி. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி குறைந்தது 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். அப்போதும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். இதை விஜய் மட்டுமல்ல, யாராலும் தடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை கழக செயலாளராக இருந்து தன் உழைப்பால் பொதுச் செயலாளராக உயர்ந்தவர். 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் MLA, MP, அமைச்சர் என படிப்படியாக வளர்ந்தவர். இந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும். ஆனால் விஜய்க்கு தெரியாதது போல உள்ளது என வேலுமணி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.